Hi friends, welcome to Gayatri Kitchen Media. இன்னைக்கு வீடியோல ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம கடையில இருந்து ரசப்பொடி வாங்கி வீட்ல ரசம் வெச்சோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்காதுங்க. அதே நம்ம வீட்ல செய்யற ரசப்பொடியை வச்சு ரசம் வெச்சோம்னா நல்ல ஒரு வாசனையாவும் இருக்குங்க, நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறீங்களா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, Subscribe பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா பொன்னிறமாகட்டுங்க. பருப்பு வந்து ரொம்பவும் வறுத்துறாதீங்க, அப்புறம் கருகிடுங்க பருப்புலாம். நல்லா பொன்னிறமாகிருச்சிங்க. இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் சீரகம், 1/4 கப் மிளகு சேர்த்து நல்லா வாசம் வர்ற வரையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுப்பறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுங்க. மல்லி வந்து 3/4 கப் எடுக்கும்போது ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதையும் வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதே கடையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. வெந்தயம் வந்து நல்லா பொரியுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் அளவு வந்து எல்லாமே ஒரே கப்பில் தாங்க எடுத்திருக்கேன். மல்லி மட்டும் அதிகமாக எடுத்திருக்கேங்க, 3/4 கப் அளவுக்கு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வந்து வறுக்கும் போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. எண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால கடுகு வந்து பொரியுங்க, அதனால தாங்க. இப்போ இது கூடவே வரமிளகா 20 எடுத்துக்கலாங்க. வரமிளகா வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா மிளகு வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கறிவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாகவே வச்சுக்கோங்க. எக்காரணத்து கொண்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், கறிவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குங்க. இப்போ இதையும் வந்து அதே தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நல்லா சூடு ஆற விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா சூடு ஆகிருச்சிங்க. இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாதி அளவு பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாதி அளவு பொடியாக அரைச்சாச்சுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரசப்பொடி நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த ரசப்பொடியை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பாலையோ அப்படி இல்லைனா கண்ணாடி டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் தினமும் ரசம் செய்யும் போது 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதுங்க. ரசம் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.